நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி ஏரோப்ளேன் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவோட முடிவில் 2 கேள்விகள் கேட்டோம். அதுக்கு நீங்களும் கமெண்ட்ஸில் விடை சொன்னீங்க. அதில் ஒரு கேள்விக்கான பதில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம உலகம் மேற்குலேருந்து கிழக்கு திசையில் சுற்றுது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பூமத்திய ரேகையில், அதாவது ஈக்குவேட்டாரில் நீங்கள் இருக்கிற இடம் 1670 km/h வேகத்தில் சுற்றிட்டு இருக்கும். அதுவே நீங்கள் லாட்டிடியூட், அதாவது அட்சரேகையில் இன்னும் மேலேயோ கீழேயோ இருந்தீங்கன்னா கூட 1200 km/h வேகத்தில் சுற்றிட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு பிளேன் சும்மா மேலே வானத்துக்கு போனாலே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு சுலபமாக போயிடலாம்ல. ஆனால் ஏன் இப்படி பறக்கிறது இல்லை? இப்போ உதாரணத்துக்கு நம்ம மெட்ராஸில் ஈக்குவேட்டருக்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு கீழே இருக்கிற பூமி 1500 km/h வேகத்தில் சுற்றுதுன்னு வச்சுப்போம். நம்ம நிற்கிற தரை, நம்ம வீடுலாம் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி உள்ள காற்றும் கிட்டத்தட்ட அதே வேகத்தில் தான் சுற்றிட்டு இருக்கு நம்ம உலகத்துக்கு கூட. அப்போது ஒரு விமானம் பறக்க ஆரம்பிக்கும் போது கிழக்கு திசையை நோக்கி பறந்தால் அது நம்மளை சுற்றி இருக்கிற காட்டு நகர்ற திசையிலேயே போகிறதுனால 100 km/h போனாலும் 100 + 1500 km/h வேகத்தில் கிழக்கு திசையை நோக்கி பறக்கும். அதுவே மேற்கு திசையை நோக்கி பறக்க ஆரம்பித்தா 100 - 1500 km/h வேகத்தில் பறக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் மேற்கு திசையில் பறந்தால் கூட நீங்கள் கிழக்கு திசையில் தான் நகர்ந்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காற்றுல ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். வேகமான காற்றை ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லலாம். இது உருவாகிறதுக்கான காரணம் நம்ம உலகம் உருண்டையாக இருந்து உலகத்தில் ஒரு இடமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெவ்வேறு வேகத்தில் சுற்றுறதுனால தான். இதுக்கு பேர் தான் கொரியாலிஸ் எஃபெக்ட். கொரியாலிஸ் எஃபெக்ட்னா என்னன்னா, இப்போ நீங்கள் பெங்களூர்லேருந்து ஒரு ராக்கெட்டை கீழே பறக்க விட்டீங்கன்னா அது அப்படியே நேராக கன்னியாகுமரிக்கு போகாமல் நம்ம உலகம் ஒரு வேகத்தில் சுற்றுறதுனால தஞ்சாவூரோ கும்பகோணம் தான் போய் சேரும். இது வெறும் ஒரு உதாரணம் தான். இதை பற்றியே நம்ம நிறையா பேசலாம். இந்த மாதிரி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால தான் 2 ஊருக்கு நீங்கள் பறந்து போகும்போது போக ஒரு நேரமும் வர ஒரு நேரமும் ஆகும். இந்த மாதிரி நிறையா காரணத்தின் அடிப்படையில் தான் ஒரு விமானம் எந்த திசையில் பறக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, இன்னொரு குவிஸ். இந்த சூறாவளி, குறைந்த காற்றழுத்தம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, நம்ம இன்றைக்கி பார்த்ததுக்கும் அதுக்கும் நிறையா தொடர்புகள் இருக்குது. உங்களுக்கு என்ன தொடர்புன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கள் பேஜுக்கு லைக் பண்ணுங்கள்.